ஸ்தோத்ரம். ஒளியாய் உலகத்திற்கு வந்தவரே ஸ்தோத்ரம். இருளை நீக்கி போட்டவரே ஸ்தோத்ரம். அந்தகார இருளினின்று ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை அழைத்து சென்றவரே ஸ்தோத்ரம். எல்லாம் வல்லவரே ஸ்தோத்ரம். இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்ரம். அப்பா உமக்கு ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. மகிமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த காலை வேளையில கூட தேவ மகிமை எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் எங்களை நடத்துங்கப்பா. தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களை மூடி அனுப்பட்ட ஆண்டவரே. ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை தேவ மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிற நம்மை கர்த்தர் ஹல்லேலூயா இந்த நாளில் விடுவித்து ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். தெரிந்த பாடல், ஒவ்வொரு அர்ப்பணிப்பின் பாடல். குயவனே குயவனே படைப்பின் காரணே என்ன பாடலை எல்லாரும் இணைந்து கீபோர்டு கொஞ்சம் சவுண்ட் வேணும். ஓ ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே வெறுமையான நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடும். எல்லாரும் பாடுவோம். வெறுமையான நிரம்பி வலியும் வேதத்தில் என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமா வனைந்து கொள்ளுமே. எல்லாரும் இணைந்து பாடுவோம். தூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான
பாடுவோம். விலை விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையா, தடைகள் யாவும் நீக்கி என்னை உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. தூயவனே கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் பாடுங்க. ஆமென். இது இயேசப்பாவோட நீங்க பேசுற ஒரு நேரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களிமண்ணான ஹல்லேலூயா இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியில் பாடுங்க. உம்மோடு இருப்பது ஹல்லேலூயா என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஓடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம். எனக்காக யாவும் செய்பவரே, செய்து முடிப்பவர். கர்த்தரை நோக்கி பாடுங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர். செய்து முடிக்கிறவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசையா மீட்டவரே, என் இயேசையா, இயேசையா. இணைந்து கர்த்தரை உயர்த்துவோம். நல்லவரே, வல்லவரே, ஆராதனை. ஹல்லேலூயா, ஆராதனை. அடைக்கலமே, அடைக்கலமே, ஒருவர்
ஒருவரும் அமைதியா இருக்காம கர்த்தரோட நீங்க பேசுங்க, கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தரை துதிக்கும்படியா நாம் வந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளை கர்த்தரை உயர்த்துங்க. ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழ்ந்த போது அதை பனி போல உருகிட செய்தவரே. சொல்லுவோம், மலை போல துன்பம் பனி போல உருகிட செய்தவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, என்னை நினைத்தவரே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என்ற இயேசையா. ஓ ஹல்லேலூயா. நீர் போதும் என் ஏசப்பா ஏசப்பா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல தாய் போல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என்பா ஏசப்பா 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 ஏசப்பா. கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இயேசுவே கூக்குரல் கேட்பவரே, நன்றி 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 ஐயா. தேவனை பார்க்க எல்லாரும் கூக்குரல் கேட்பவர். குறைகளை தீர்ப்பவரே, குறைகளை எங்கள் குறைகளை தீர்ப்பவரே. நன்றி நன்றி ஐயா. உயர்த்துங்க. எல்லாரும் இணைந்து பாடுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க. தேவ மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருள் பொழியும் உதடுகள் இயேசுவுக்கே. சொல்வோமா,
அழகு அருணாதரேசுவின் உதடுகள். சொல்லுவோம், என்ன அழகு துணை அழகு என் அருணாதரேசுவின் உதடு. அருள் பொழியும் உதடுகள் என் அருணாதரேசு. ஓ ஹல்லேலூயா, அருள் பொழியும் கர்த்தருடைய உதடுகள். கர்த்தரை ஆராதித்தால் கர்த்தரை தரிசிக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனை இந்த காலை வேளை நீங்கள் தரிசிக்க முடியும். ஓ மேல் வீட்டறையில இறங்கி வந்த அந்த அபிஷேகம், ஆவியானவரின் வல்லமை இந்த மேல் வீட்டில் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தரை உயர்த்துங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. தேவனுடைய அன்பு சகோதரனே, உங்கள் குடும்பத்தின் சாபங்களை நீக்கும்படியாக கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசம் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார். எத்தனை பேரு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தைகளை மறுபடியும் நீங்க உண்மையாய் பாட முடியும்? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. மறுபடியும் சொல்லுவோம், என்ன வந்தாலும் யார் கைவிட்டாலும் அகல ஆழ உயரமா எவ்வள அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் விசுவாசத்தோட தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் என்றும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரன் என்னை காக்க பரத்தில் இருந்து
ஜெயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்லமின் காக்கும் வல்ல மீட்பர் உண்ட தேவ மகிமை தேவ பிரசன்னம். கர்த்தரை நோக்கி பாடுங்க பிரியமானவர்கள், அறிக்கை பண்ணுங்க. ஓ விசுவாசத்தோட காக்கும் வல்ல மீட்பர் அவர். காக்கும் வல்ல உண்டன காக்கும் வல்ல மீட்பர் இயேசுவே காக்கும் வல்ல மீட்பர். ஓ ஹல்லேலூயா. காத்திடு என்னை காக்கிறவரே, என்னை காப்பாற்றுகிறவரே, உதவி செய்கிறவரே. என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். தேவ பிள்ளையே, என் துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினா எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவார் என்று உணர்ந்து நீ இயேசு அழைக்கிறார். எல்லாரும் பாடுவோம். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழை. ஓ ஆவலாய் உன்னை இயேசு அழை. ஓ ஹல்லேலூயா. ஆவலாய் உன்னை கர்த்தரை நோக்கி எல்லாரும் எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயா. பாடுங்க. எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும். ஓ எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீசப்பா. எனது அரணும் நீயா, எனது கோட்டையும் நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வயசப்பா. நீங்க இல்லாத நாளெல்லாம் உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வடிவே நீயா. எத்தனை பேர் பாட முடியும்? உயிரின் ஊற்றே நீ. கர்த்தரை நோக்கி உண்மையின் வடிவே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீ. ஓ உறவின் உள்ளத்தின் வடிவே நீயாவா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வ. கர்த்தரை உயர்த்துங்க, கர்த்தரை நோக்கி பாடுங்க, உண்மையாய் பாடுங்க. ஓ ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஒரு விடுதலை, துதிக்க துதிக்க தேவ பிரசன்னத்தை நீங்க உணர முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்க்காதீங்க, வேற எதையும் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தரை நோக்கி பாடுங்க. ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் மேல் நீங்கள் உண்மையான அன்பை செலுத்துங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஓ வேத வசனம் சொல்லுகிறது, மனிதர்கள் மேலும் ஓ தேவன் மேல் நீங்கள் உண்மையான அன்பை செலுத்துங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ நிக்கமரகமதுரிமினா. ஹல்லேலூயா.
மாய்மாலமான அன்பை கர்த்தர் விரும்புகிறது அல்ல பிரியமானவர்களே, உண்மையான அன்பை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மேலும் என் மேலும் அவர் உண்மையான அன்பை கொண்டிருந்ததினால்தான் அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் பிரியமானவர்களே. தன்னுடைய முழு ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுத்தார். தன்னுடைய உயிரை, தன்னுடைய ஜீவனை சிலுவையில உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். இந்த காலை வேளையில கர்த்தர் மேல் நீங்கள் உண்மையான அன்பை செலுத்துங்கள். கர்த்தரை உயர்த்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னோடலும் என்னுயிரும் உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்லுங்க, என்னோடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, இருக்கிற இடத்துல எல்லாரும் ஒரு 5 நிமிடங்கள் நம்ம எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் நீங்க எழுந்து நில்லுங்க. வயசானவங்க, பலகீனம் உள்ளவர்கள் நீங்க உட்கார்ந்து கொள்ளலாம். முடிந்த எல்லாரும் நீங்க எழுந்து நில்லுங்க. ஆமா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறே. ஹல்லேலூயா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே. ஜீவனுள்ள துதி பாடுவே. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என்னுடலும் என்னுயிரும் உமக்காகத்தான் ஏங்குதையா. பாடுங்க. என்னுடலும் என்னுயிரும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அன்பின் பிதாவே,
உம்மை பாடும்படியா, உம்மை துதிக்கும்படியா நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்கு நன்றி ஏசப்பா. இந்த ஆராதனையின் மீதமுள்ள பகுதிகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமேன். ஏசப்பா, நிறைய பேர் என்னை காணோம், என்னன்னு தெரியல. ஆமாம், ஒரு சிலர் வெளியூர் போகிறதா சொன்னாங்க. ஆமே, பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஐயா வெளியூர் போயிருக்காங்க. அதனால ஆமே, நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதித்தோம். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய போகிறோம், கேட்க போகிறோம். முன்பதாக ஒரு அருமையான மகன் இல்லையா, நம்ம கனகா சகோதரியோட பிரதரில். அவங்க ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுடைய சாட்சியை நம்ம கேட்கும்படியாய் அன்பு சகோதரனை நான் அழைக்கிறேன். ஆமே. கர்த்தருடைய நாமம் பிரசித்தப்படுவதாக. என் பேர் ஜெயக்குமார். நான் மதுரை மாவட்டம் டீக்கல்பட்டி எனக்கு சொந்த ஊர். என்னுடைய சிறு வயதிலே தகப்பனை தாயை இழந்தவனா. எங்கள் பாட்டி, வயசான பாட்டி பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலமாக கேள்விப்பட்டு சிஎம்எஸ்ன்னு ஒரு ஸ்தாபனத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. சங்கீதம் 27:10 சொல்கிற மாதிரி, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார்னு சொல்கிற மாதிரி அந்த ஸ்தாபனம் எங்களை ஏற்றுக்கொண்டது. நான் சுமார் 15 வருடம் அங்கே அந்த ஸ்தாபனத்தில் படித்தேன். ஐடிஐ வரைக்கும், 10th முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு ஐடிஐ வரைக்கும் அந்த ஸ்தாபனத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு பகுதிக்கு திரும்பி போனேன். அங்கே போய் இப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். இப்போ ஸ்தாபனத்துக்கு அடிக்கடி நான் வர்றது பழக்கம் உண்டு. ஏன்னா எங்கள் ஸ்தாபனம் இந்தியாவில் 6 மாநிலத்தில் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சுமார் 4000 குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. ஆதரவற்ற, கைவிடப்பட்ட குழந்தைங்க. நல்ல உணவு, உறைவிடம், நல்ல கல்வி, நல்ல வளர்ப்பு, முக்கியமாக வளர்ப்பு. அந்த ஸ்தாபனத்தில் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். அதில் முக்கியமானது ஹவு டு லிவ், ஹவு டு கிவ், ஹவு டு ஃபர்கிவ். இந்த 3 நான் முக்கியமாக அங்கே கற்றுக்கிட்ட காரியங்கள். அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டதுனால தான் என்னோடய வறுமையிலும் நான் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் இருக்க அது உதவியாக இருந்தது. திருமணமாகி எனக்கு மனைவி, ஒரு பையன் இருக்காங்க. பையன் காலேஜ் பிடெக் ஐடி படிக்கிறான். என் மனைவி தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறாங்க. சென்னை திருவான்மியூர் பகுதியில் வசிக்கிறேன். அங்கே அட்வென்ட் கிறிஸ்டியன் சர்ச், லட்சுமிபுரம் சர்ச்சில் நான் பொருளாளராக இருக்கேன். நான் புழுதியிலிருந்து எடுக்கப்பட்ட சிறியவன், குப்பையிலிருந்து உயர்த்தப்பட்ட எளியவன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிக்கும். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பாடலை பாடின பின்பு உங்களை செய்திக்கு நேராய் அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஹவுஸ் விசிட்லாம் வரணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். நான் சொன்னேன், அந்த வேலை எனக்கு சீக்கிரமாக முடியணும்னு. எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே முடிந்து செட்டில் ஆகணும். நம்ம சபையின் வேலைகள் எல்லாம் நிறையா இருக்குது.
அதை நம்ம கவனிக்கத்தக்க ஒரு விடுதலையை கர்த்தர் எனக்கு கொடுக்கும்படி தயவு செய்து எல்லாரும் உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஜோஸ் தம்பி இருக்காரா? போயிட்டாரா? ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக என்ன வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் விசாரித்த பொழுது அருள்நாதர் சொன்ன வார்த்தை என்னன்னா தடை. என் பேரு தடைகளை நீக்கி போடுகிறவர். அதை தான் என் ஜனங்களுக்கு இன்னைக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னாரு. பிரியமானவர்களே, அவருக்கு உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் இருக்கு, நம்ம அருள்நாதருக்கு இல்லையா? ஆமென். இன்னைக்கு நம்ம ஒரு புது பெயரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். தடைகளை நீக்கிறவர். ஆமென். இப்போ நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தா இவர் தான் இந்த ஃபைலெல்லாம் பார்க்கிறவர். அப்படிலாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த வேலையை சொல்லி தான் அவங்கள பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இவர் தம்பி சொன்னாருன்னா அங்கே பொருளாளரா? ஆமாம், நான் அப்போ பொருளாளர்னா அந்த சர்ச்சுடைய கணக்கு வழக்கு எல்லாம் அவர் பார்த்துக்குவார், ஒரு வேலை இல்லையா? அதே போல் நம்ம அருள்நாதர் இயேசுவுக்கு ஒரு நாமம் தடைகளை நீக்குகிறவர். எவ்வளோ ஒரு அழகான நாமம் பார்த்தீங்களா? இன்னைக்கு உலகத்திலே மிக கடினமான ஒரு காரியம் என்னன்னா தடங்க. தடைன்னா இருதயம் சுக்குநூறா உடைஞ்சு போகும் இல்லையா? ஆமே, ஆமே. ஒரு பாடலின் ஒரு சரணத்தை மட்டும் பாடி உங்களை தொடர்ந்து செய்திக்கு நேராய் நான் அழைத்து செல்ல விரும்புகிறேன். மியூசிக் இல்லாதனால தெரிஞ்ச பாடலை பாடுவோம். ஆமே. பாலினால் கழுவிய கண்கள், ராஜாவோட கண்கள், நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள், நதி ஓரம் தங்கும் புறா கண்கள். ராஜா ஏசப்பா, என் ராஜாவின் ராஜ கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள். வார்த்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அப்படியே என்ன செய்யும்? ஒரு அலமாரி இறங்கி வரும். அதுக்காக தான் நம்ம பாடுறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கும் இந்த தடைங்கிற ஒரு காரியத்தால் உடைஞ்சு கிடக்கிற தெய்வ பிள்ளைகளும் அநேகர் இல்லையா? நம்ம உள்ளங்கூட தடை அப்படிங்கிற அந்த மோசமான காரியத்தினால எவ்வளவோ உடைஞ்சு போயிருக்கலாம் இல்லையா? பிரியமானவர்களை, மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மீகா 2:13. ஆமென். அவ்வளவுதான். தடைகளை நீக்கி போடுகிறவர் இல்லையா? நம்ம கவர்மெண்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா அந்த ஃபைனான்ஸ் மேல அவருக்கு அதிகாரம் உண்டு.
அவர் சீஃப் மினிஸ்டர்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஃபைனான்ஷியல் காரியங்களை பற்றி சீஃப் மினிஸ்டர்கிட்டையோ அல்லது பிரைம் மினிஸ்டர்கிட்டையோ அவர் என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம். இப்படி இப்படி இருக்கு, அதில் ஒரு நிவாரணம் தேவை ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்ல அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டல்லவா. அதே போல நம்ம அருள்நாதர் இயேசுக்கும் அந்த தடைகளை நீக்குகிற ஒரு மகிமை அபிஷேகம் அவர் மேல இருக்குது. பிரியமானவர்களே, அவருடைய சிரசின் மேல் ஒரு பலத்த அபிஷேகம். என்ன அபிஷேகம்னா தடைகளை நீக்கி போடுகிற அபிஷேகம். அதனால நம்ம தடைகளை அவர் பார்க்கிறார். நம்ம அவரிடத்துல முறையிடும் பொழுது அவர் அதை உற்று நோக்கி பார்த்து என்ன செய்கிறாரா, நீக்கி போடுகிறார். அதனால்தான் அவர் பெயர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர் எங்க போறாரா, நமக்கு முன்பாக போகிறார். பிரியமானவர்களே, வேதத்துல நம்ம அப்பாவுக்கு நிறைய பேர் உண்டு. என்ன, உலகத்தின் ஒளி, மெய்யான அப்பம், இம்மானுவேல், ரட்சணிய கொம்பு, நல்ல மேய்ப்பன், மணவாளன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தாவீதின் குமாரன், வார்த்தையானவர். அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு புதிய பேரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாரும் சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்ம அதை உணர்ந்ததில்லை. தடையோட ஐயோ இதெல்லாம் மாறுமா மாறுமா, எவ்வளவு கடினமா இருக்கே, எவ்வளவு கடினமா இருக்கே. பிரியமானவர்களே, அவருடைய நாமம் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படியாய் ஒரு பலத்த அபிஷேகத்தை பிதா அவர் மேல வைத்திருந்தார். அவர் முன்னாடி போயிட்டார்னா தடை நீங்கிருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான தெய்வம் பார்த்தீங்களா. இன்னைக்கு அவர் தெளிவாய் என்னோடு கூட இந்த காரியத்தை பேசினார். தடைகளை நீக்கி போடுகிறவர். நான் என் ஜனங்களுக்கு முன்பாக போவேன். அவங்க தடைகளெல்லாம் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவ்வளவுதான். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க. பிரேக் த்ரூன்னு அப்படி தடையெல்லாம் நீங்கி ஒரு செட்டில் ஆகிறது. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் நடத்துகிறார் எழுதப்பட்டிருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு வேதனையற்ற வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு பேர் தான் பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூவே இல்லை, இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தார் இல்லையா. இந்த கஷ்டத்திலே எவ்வளவு நாட்கள், எத்துணை வருடங்கள் இவர் இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலைமைக்கு காரணம் என்னன்னா இந்த தடை தாங்க. ஒரு அடி எடுத்து வச்சா தடை, இன்னொரு 2 அடி எடுத்து வச்சா இன்னொரு தடை. முன்னேறவே முடியாது இல்லையா. தடை இருந்தா முன்னேற முடியுமா? இன்னைக்கு புதிய நாமத்தோடு அருள்நாதர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர். இந்த தடை ஓட்டம் ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா, அப்டக்கிள் ரேஸ் அப்படின்னு. ஒரு தடை இருக்கும், அதை தாண்டி பிற ஓடுவாங்க, பிற இன்னொரு தடை வரும், தாண்டி ஓடுவாங்க, இன்னொரு தடை வரும், இறுதியாய் ஒரு கப் இருக்கும். ஆமென், அதை போய் எடுக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தான் தடைகளை நீக்கி போட அவரால் மட்டும்தான் முடியும். பிரியமானவர்களே, அவர் பேர் என்ன தெரியுமா? பிரேக்கர். ஆங்கிலத்தில் பிரேக்கர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடைச்சு போடுகிறவர், நீக்கி போடுகிறவர். பிரியமானவர்களே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்கள் தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவை குறித்து மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. என்ன எழுதி இருக்கு? வாசிக்கலாம். அவ்விரக்கத்தினாலே
அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறது. அதான் தடை. சுத்தி சுத்தி பார்த்தா என்ன இருக்கும்? அந்தகாரம். எந்திரிச்சு நடக்கலாம் நினைப்பாங்க, இருட்டாதான் இருக்கும், வெளிச்சம் தெரியாது. பிரியமானவர்களே, அவருடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும். அப்படின்னா இந்த தடை இருக்கும்போது சமாதான வழியில நம்ம நடக்கவே முடியாதுங்க. சமாதானமே இருக்காது. எப்பவும் ஒரு பயம், ஒரு திகில். ஐயோ, இந்த தடையை நான் எப்படி மேற்கொண்டு நான் ஜெயிக்க போறேன், அல்லது அடுத்து என்ன ஒரு தடை வந்துருமோ, இந்த பயம். அதனால சமாதான வழியில நாம் நடக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் இரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. யார் அந்த அருணோதயம்? இந்த யாருடைய வார்த்தைகள்னா சகரியாவோட வார்த்தைகள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி அவர் இப்படியாய் சொல்லுகிறார். உன்னதத்தில் இருந்து ஒரு அருணோதயம் தோன்றும். அவர் என்ன செய்வாரு? அந்தகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுவாரு. தடை, அந்தகாரம்னாலே தடை உண்டு பண்ணுகிறவன் தான் அந்தகாரம். பிரியமானவர்களே, கால்கள் சமாதான வழியில நடக்கவே முடியாது, தடை இருக்கிற வரைக்கும். அதனால சமாதானத்தின் வழியிலே நம்முடைய கால்களை நடத்தவும் உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்த அருணோதயம் தான் அருள்நாதர் இயேசு. அவர் அருணோதயம். பிரியமானவர்களே, 3 தடைகளை குறித்து இன்னைக்கு நான் உங்க மத்தியில காரியங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் ரொம்பலாம் உட்கார்ந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. தேவன் சொன்னதை, நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சதை உங்களோடு கூட சொல்லிக் கொள்ளுகிறேன். முதலாவது, எதிரிகள். இந்த உலகத்தில் மிக பெரிய தடை என்னன்னா என்ன? எதிரிகள் தான். ஒரு அடி எடுத்து வைக்க விட மாட்டாங்க. நம்ம நடையே பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படி நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? வேற வேலையே இல்லையோ, என்னை பார்த்துட்டே இருக்கிறதா இவங்களுக்கு வேலையோ அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். எதிரி அப்படிங்கிற தடை. பிரியமானவர்களே, மோசே எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல்லும் பொழுது அவர் யெகோவா தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாத்ராகமம் 33:12, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. வழியில ஒரு தடை வந்ததுன்னா நான் என்ன செய்வேன்? என்ன தனியா அனுப்புறீங்களப்பா, இன்னார் அனுப்புவேன்னு எனக்கு ஒரு காரியத்தை நீங்க சொல்லல. மோசே ரொம்ப அங்கலாய்க்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு யெகோவா தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 14வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். 19வது வசனத்தை பாருங்க, என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது என்ன சொல்றார்? என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் மோசே, நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உனக்கு முன்னாடி போவேன் இல்லையா? அடுத்து சொல்றாரு, என் தயவு உனக்கு முன்பாக போகும். நீ போகிற இடத்துல எல்லாம் உன் கூட சண்டை போடுறதுக்கு ராஜாக்கள் கிளம்பி வருவாங்க இல்லையா? வரும்போது உனக்கு முன்னாடி என்ன இருக்கும்? என் தயை, என் தயை
அவங்க என்ன செய்வாங்க? ஓடிடுவாங்க இல்லையா? தேவ தயவு இந்த மனுஷனுக்கு முன்பதாக கடந்து வருகிறது. என் தயவை உனக்கு முன்னாடி அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என் நாமம் உனக்கு முன்னாடி போகும். என் நாமம் சர்வவல்ல நாமம். அந்த நாமத்துக்கு யார் பயப்படுவா? பொல்லாத பிசாசு. அவன் எதிரிட்டு வருவான் இல்லையா? அவன் பெரிய எதிரியாச்சே. அதனால இந்த பிசாசு அப்படிங்கிற அந்த எதிரியால உண்டாக்கப்படுகிற தடைகளை அவருடைய நாமத்தின் மேன்மையால் முறியடிப்பாருங்க. அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்குமா? அவருடைய தயை நமக்கு முன்னாடி செல்லுமா? அவருடைய நாமம் நமக்கு முன்னாடி செல்லுன்னு சொல்லி இன்னைக்கு மோசையோட சொன்ன அந்த வார்த்தையை நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்பணுங்க. இந்த வசனம்லாம் மோசைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். தடைகளை நீக்குகிற ராஜா, தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க சொல்லிட்டே போங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர். 100 தடவை சொன்னா அப்படியே இறங்கி வருவார். நம்ம சொல்றோம்ல, இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுப்பா ஸ்தோத்திரம். நான் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். யூடியூப்ல அந்த இதுல டிவோஷன்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லி 1 மணி நேரம் நம்ம சொன்னோம்னா அது 3000 தடவைக்கு மேல வருதான். ஹல்லேலூயா, ஆமென். 3 மணி நேரம் நம்ம சொன்னோம்னா 10,000 தடவைக்கு மேல அவருடைய நாமத்தை நம்ம சொல்றதாக அர்த்தமாகிறதா? பிரியமானவர்களே, அவர் வருவாரா வரமாட்டாரா? ஒரு நேரம் நம்ம கூப்பிட்டாலே, விமலாக்கா அப்படி நான் கூப்பிட்டா அவங்க திரும்பி பார்க்காம போவாங்களா? உடனே நின்று திரும்பி பார்ப்பாங்க இல்லையா? நம்ம 10,000 தடவை கூப்பிடும் பொழுது அவர் எப்படிங்க திரும்பி பார்க்காம இருப்பாரு? அதே போல உங்க வாழ்க்கையில தடை இருக்கா? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். உமக்கு நன்றி அல்லது ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்னும் நாமமுடையவரே ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் என்னும் நாமமுடையவரே ஸ்தோத்திரம். நீங்க சொல்லும் பொழுது தடைகளை தானா ஒட்டச்சி ஏறிவாரு. ஹல்லேலூயா, கட்டாயம் ஏறிவாருங்க. ஏன்னா என் நாமம் உனக்கு முன்னாடி போய் என்ன செய்யும்? கிளியரன்ஸை உண்டாக்கும், கிளியரன்ஸை உண்டாக்கும் அப்படின்னு அவர் காலையிலே நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லிட்டு போகும்பொழுது உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட நான் சில இடங்களுக்கு போகும்போது அந்த போகும்போதே அந்த வாசலில் கையை வச்சுட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன்னு சொல்லுவேன். ஆமென், ஆமென். வானத்தில் ஃப்ளைட்டில் பறக்கும் பொழுது அந்த ஃப்ளைட்டில் எல்லாம் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க நான் ஜெபம் பண்ணுறத. மேலே கையை வச்சு கர்த்தராகிய என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போவேன். பிரியமானவர்களே, நம்ம அப்படி சொல்லும் பொழுது அங்கு இருக்கிற எதிராளிகள் அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது தீவினைகளை விதைக்க திட்டமிட்டு இருக்கிற எதிரிகளுடைய சதி திட்டம் உடைஞ்சி போகும். நம்புறீங்களா? பிரியமானவர்களை சொல்லி பாருங்க. 1 மணி நேரம் சொல்லுங்களேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவரே நன்றி, தடைகளை நீக்கி போடுகிறவரே நன்றி, தடைகளை நீக்கி போடுகிறவரே நன்றி. அவருடைய நாமம் முன்னாடி போகும், தடைகள் உடையும், கண்டிப்பா உடையும். இந்த காரியத்தை நேற்று ராத்திரி எனக்கு தேவன் சொன்ன பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அழகான நாமத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்கப்பா. உங்க நாமத்தை நான் அதை சொல்லி ஜெயமுள்ளவளாய் மாற கிருபை செய்ய. ஏன்னா தடை தான் இன்னைக்கு உலகத்தில் இல்லையா? தடை இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை. தடைகளை நீக்கி போடுகிறவர், அப்படிப்பட்ட ஒரு பலத்த அபிஷேகத்தை உடைய ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தனும் தான் நம்ம அருள்நாதர் இயேசு.
அவர் கூப்பிடும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவரே நன்றி, தடைகளை நீக்கி போடுகிறவரே வாரும், தடைகளை நீக்கி போடுகிறவரே முன் செல்லும், தடைகளை நீக்கி போடுகிறவரே நன்றி சொல்லுவோம். 1 மணி நேரம் சொல்லும் பொழுது அப்படியே அந்த காரியம் நடக்கும். அந்த நாம முன்னே சென்று என்ன செய்யும்? தடைகளை உடைச்சு போடுங்க, உடைத்து போடும், உடைத்து போடும். உபாகமம் 31:8 என்ன சொல்லுது பாருங்க. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவ சமூகம் முன்னாடி போகணுமா? எதுக்கு? எதிராளிகளை முறியடிக்கிறதுக்கு. முதல்ல எதிராளி அப்படிங்கிற தடையை பற்றி நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எதிராளி அப்படிங்கிற தடை நம்ம வாழ்க்கையில் உடைக்கப்படணும்னா, அகற்றப்பட வேண்டுமானால் யார் முன்னாடி போனோம்? தேவன். தேவனுடைய சமூகம் நமக்கு முன்னாடி போகணும், நம்ம கூட வரணும், நம்மை விட்டு விலகக்கூடாது. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்ம கூட இருந்துட்டு கொஞ்ச நேரம் ஓடி போறதுக்கு அவர் மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. நம்ம கூடவே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நம்பணும். சூழ்நிலைகள் நம்புற மாதிரி இருக்காது. அந்த தடை வரும்போது இருதயம் உடையும். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, எதையுமே நம்ப முடியாது, ஆனாலும் நம்பணும். அவர் என் கூட தான் இருக்காரு, அவர் சமூகம் எனக்கு முன்னாடி போகுது. ஆமென். தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்னே போகிறார், தடைகளை நீக்குகிறவர் எனக்கு முன்னே போகிறார். ஆமென். அப்போ உபாகமம் 1:30 அவர் என்ன செய்வாராம்? எதிரி அப்படிங்கிற அந்த தடையை எப்படி நீக்கி போடுவாராம்? வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஆமென். உங்களுக்காக முதலாவது என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். எதிரிங்கிற தடையை நீக்கணும்னா யுத்தம் தேவை. நமக்கு தெரியும் இல்லையா? அல்லது எதிரி அகற்றவே முடியாது. யார் நமக்காக யுத்தம் பண்ணுவார்? நமக்கு முன்னே செல்லுகிற நம்முடைய யெகோவா யுத்தம் பண்ணுவாருங்க. யுத்தம் கட்டாயம் பண்ணுவார். நம்ம நம்பணும். நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடை எதிரிங்கிற தடை தான். அது பிசாசாகவும் இருக்கலாம், மனித சக்தியாகவும் இருக்கலாம். எதுவானாலும் தேவ பிரசன்னம் நமக்கு முன்னே செல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவார். அழகா சொல்லியிருக்காரு, வனாந்தரத்தில் நாங்க உனக்கு செய்தது போல உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். எங்க? கானானுக்குள்ள நுழைஞ்ச பிறகும் யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு மோசே ஜனங்களுக்கு கற்பிக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ எதிரிங்கிற தடைய அவர் எப்படி நீக்கி போடுவாராம்? யுத்தம் பண்ணி தான் நீக்கி போடுவார். யுத்தம் பண்ணாம எதிராளி ஓய மாட்டான் இல்லையா? சில நேரம் நம்ம கூட என்ன சொல்லுவோம்? ஐயோ, இப்படி என்ன விடாம தொடர்ந்து வாரானே, இவன் அழிக்க மாட்டாரா தேவன்? சொல்லுவோம்ல. தடைகளை நீக்குகிறவர். உன் வாழ்க்கையில ஒரு அடி கூட அடுத்து மேலே எடுத்து வைக்க முடியாதபடி தடை பண்ணுகிற அந்த பொல்லாத மனித சக்தி, பொல்லாத மனுஷ எதிராளி அல்லது பிசாசு என்கிற எதிரி, அவனோடு தேவன் தாமே யுத்தம் பண்ணுவார். தேவன் இன்னைக்கு மோசேயோட வார்த்தைகளை நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன். உங்களுக்காக முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும்
வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவ்வளவுதான். முதலாவது யுத்தம் பண்ணுவார். நம்பணும், நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தெய்வம். மீகா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சாங்கரிக்கப்படுவார்கள். இது நடக்கலன்னா நம்ம வாழ்க்கையில தடை நீங்காது. ஆமென். தடை இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. தினம் அழுக, கண்ணீர். பிரியமானவர்களே, இந்த தடையை நீக்கி போடுறதுக்கு தேவன் ஒரு அழகான வார்த்தை இன்னைக்கு நம்ம சொல்றாரு நம்மை பார்த்து. உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும், உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். நம்பலாமா? வார்த்தை தந்த தேவன் உண்மை உள்ளவருங்க. சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறதில்ல. அவர் சொல்றத சொல்றோம், அது நடக்கும். ஹல்லேலூயா. உங்க கை உங்கள் சத்துருக்கள் மேல் உயரும், அவங்க சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென். நீங்க சொல்லணும், என் கை என் சத்துருக்கள் மேல் உயரும், அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன். பிரியமானவர்களே, உன்னோட யுத்தம் பண்ணுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? மேற்கொள்ள மாட்டாங்க. அவன் வெற்றி எடுத்துட்டா தடை ஸ்ட்ராங் ஆயிரும்ல. தடைகளை நீக்குகிறவர் என்ன செய்வாராம்? உன் எதிரிக்கு தோல்வியையும் உனக்கு வெற்றியையும் கொடுப்பார், கொடுப்பார். நம்பணும், நம்ம நம்பணும். ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் என்று நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால இது ஒரு அழகான வாக்குத்தத்த வசனம். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். டீச்சிங் பண்ணுவாரு, போதிப்பாரு, கற்பனைகளை சொல்லி கொடுப்பார், கிருபையை பேசுவாரு இல்லையா, ப்ராஸ்பரிட்டி பேசுவாரு, ஆசீர்வாதங்களை. அதே நேரத்தில் நமக்கு வாக்கு பண்ண அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய வாக்கை நிறைவேற்றி கொடுக்கிறதுலையும் உண்மையா இருக்கிறாரே. நம்பணும், நம்பணும் பிரியமானவர்களே. அதனால அவர் சமூகம் மோசைக்கு சொன்னது மாதிரி, என் சமூகம் கூட வரும் மோசே, நீ எதுக்கு பயப்படுற? யாருமே என் கூட வரலையப்பா, என் வாழ்க்கை படகுலன்னு நினைக்கிறியா? உன்னுடைய வனாந்திர பிரயாணத்துல யாரும் வரலன்னு கவலைப்படுறியா? இல்ல இல்ல மோசே, நான் உன்னோட கூட என்ன செய்வேன்? வருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் தயவு உனக்கு முன்பாக செல்லும், என் நாமம் உனக்கு முன்பாக செல்லும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா பிரியமானவர்களே? ஆதலால் இன்னைக்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி செல்லும் பொழுது முதலாவது எதிரிங்கிற தடையை அவர் மாற்றி போடுறாரு. அது மாற்றி போடலைன்னா வாழ்க்கை மாறாதுங்க, மாற்றியே போட்டே ஆகணும். ஆமென், ஆமென். அந்த நாமத்தை பிடிச்சுக்கிடுவோம். என்ன நாமம்? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆமென். அடுத்து பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் தடைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம் சரீர பலகீனங்கள் அல்லது ஆவியில ஒரு தொய்வு, ஆத்ம பலகீனமாகவும் இருக்கலாம் இல்லையா? வியாதி, ஆத்மா பாவத்தினால வியாதி அடையுமா? ஆமென். சரீர பலகீனம். ஒரு ஸ்திரியை நம்ம பார்க்கிறோம். லூக்கா 8வது அதிகாரம் 43.
ஆ ஆ ஆ ம் ஆ ஆமென். பாருங்க, 12 வருஷம் நல்ல முடிவு எடுத்தாங்களா அந்த அம்மா? தப்பான முடிவு தான் எடுத்தாங்க. என்ன முடிவு? ஆஸ்தி எல்லாம் வைத்தியத்தை கொண்டு போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். ஆமா, கேன்சர்னு சொல்லி 50 லட்சம் செலவழிக்கிறாங்க. பிரியமானவர்களே, தேவனை நம்பி உண்மையிலே கேன்சர் பொல்லாத பிசாசினுடைய ஒரு ரூபந்தான். அந்த தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமா, அப்படி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ரூபத்தை வேரோடு என்ன செய்யணும்? பிடுங்கி எரியும் பொழுது எரிக்கும் போது அது அழிஞ்சு போகும், அவ்வளவுதான். ஆனா என்ன செய்வாங்க? 50 லட்சம்னாலும் பரவாயில்ல, டாக்டர், ஹாஸ்பிட்டல். ஆனா தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பிரியமானவர்களே, ரொம்ப பரிதாபமான, எனக்கு உண்மையில வேதனையா இருக்கும். எப்படி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே போலதான் இந்த ஸ்திரீ கூட 12 வருஷம் பெரும்பாடு, ஆஸ்தி ஃபுல் அவுட், வைத்தியத்தை கொண்டு கொடுத்து எல்லாம் அழிச்சாச்சு. இயேசு கிறிஸ்து அவங்களுடைய வீதியில ஒரு நாள் நடந்து வருகிறார். அப்ப அந்த அம்மா என்ன செய்றாங்க? அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுறாங்க. அப்ப என்ன நடக்கும்? வாசிமா தொடர்ந்து. ஆமென். அடுத்து 48வது வசனம் தான் முக்கியமான வசனம். அவ்வளவுதான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த விசுவாசம் தாங்க வெற்றிக்கு அடித்தளமே. விசுவாசம் தான். கடந்த நாட்கள்ல எனக்கு 100க்கு 150% விசுவாசம் தேவையா இருக்கப்பா அப்படின்னு கதறும்படியாய் சில சூழ்நிலைகளை சந்தித்தேன். பிரியமானவர்களே, விசுவாசத்துல உறுதியா நின்றணும். அந்த அம்மா என்ன செய்தாங்க? விசுவாசிச்சாங்க. வஸ்திரத்தை தொட்டா கூட போதும், அவர் என்ன பார்க்கவே வேண்டாம், அம்மன் அப்படின்னு சொல்லி நம்புனாங்க. ஏசு ராஜா அவங்க வாழ்க்கையில் இருந்த தடை, முன்னேற முடியாதபடி, வீட்டில் வேலை செய்ய விடாதபடி, எத்தனை வருஷம்? 12 வருஷம். ப்ளீடிங், இரத்தப்போக்கு. வேலை செய்ய முடியுமா? உடம்பு எப்படி இருக்கும்? அடிச்சு போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன, புளிஞ்சு எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்க முடியாது. ஒரு முன்னேற்றத்தின் பாதையில கடந்து செல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவை விசுவாசித்தார்கள். நம்ம அப்படி விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும். எப்படி? என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். நான் அப்படித்தான் விசுவாசத்துல பிராக்டிஸ் நிறைய எடுத்துக்கிட்டேன். உண்மையிலே ஜெயிச்சிருக்கேன். எனக்கு தெரியும் அடுத்து வெற்றி வரப்போகுதுன்னு. அந்த அளவுக்கு அப்படி முட்டிட்டு வரும் சூழ்நிலைகள். அப்ப நான் கண்டுபிடிச்சிருவேன், அடுத்து அப்பா வெற்றி கொடுக்க போறாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய அனுபவம். அப்படி இருதயமே வெட்டிச்சு செதற மாதிரி இருக்கும். இனி எதையுமே தாங்க முடியாது சுவாமி, எல்லா பக்கத்துலயும் வேதனைகள் பெருகி நிற்குதே அப்படின்னு
கதறி அழுவேன். அந்த நேரத்தில் அதுக்கு அடுத்து ஒரு வெற்றியை காணும்படி செய்வார். இது ஒரு தடவை இல்லை, நான் ஊழியத்துக்கு வந்த அத்துணை வருடங்களும் இது நடந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு அதனால கரெக்டாக தெரியும் வெற்றி எப்போ வரப்போகுது, இனி ஒன்றும் முடியாது. அப்படிங்கும்போது தேவன் என்ன செய்வார்? வெற்றியை கொடுத்துருவார். வெற்றியை கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? தடை நீங்கணும். தடை நீங்கி ஆகணும். தடை நீங்களனா வெற்றி வராதுங்க. அந்த மகளுக்கு 12 வருஷம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரீக்கு தடை நீங்கிச்சு. சரீரத்தில் ஒரு சுகம் உண்டாயிருச்சு. வல்லம் அப்படி புறப்பட்டு பாஞ்சுது அவருடைய ட்ரெஸ்ல இருந்து. பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ள இருக்கார்ல. ஆமா, நம்ம ட்ரெஸ்ஸஸ்லேயே அபிஷேகம் இருக்கு, உண்மையிலே இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல இங்க நிறைய பிசாசு பிடித்தவர்களையும் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்டவங்களையும் கொண்டு வருவாங்க, தூக்கிட்டு வருவாங்க. பிரியமானவர்களே, வீட்டில் சைடில் அப்போ உண்மையிலே ஒரு நாள் ஒரு பிள்ளைக்கு என்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்தேன். மழை பெஞ்சிருச்சு, நனைஞ்சிட்டான்னு சொல்லி போடவே மாட்டேன்ட்டா, தூக்கி எரிஞ்சிட்டு ஓடிட்டா. ஆமா, இதில் அக்கினி இருக்கு, இதில் அக்கினி இருக்கு. பிரியமானவர்களே, அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ட்ரெஸ்ல அக்கினி இருக்குன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் எவ்வளவு அக்கினி புறப்பட்டிருக்கும், எவ்வளவு வைப்ரேஷன், எவ்வளவு ஹீலிங் பவர், எவ்வளவு விடுதலையின் வல்லமை இல்லையா? அந்த தெய்வம் இன்னைக்கு உயிரோட தான் இருக்காரு. 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே வல்லமை இன்னைக்கு இருக்கு. பிரியமானவர்களே, அதனால கவலைப்படாதீங்க, விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமா அவர் விடுதலை கொடுப்பார். இந்த மகளுக்கு அவர் எப்படி விடுதலை கொடுத்தார்? வார்த்தையினால தடைய டேஷ் பண்ணிட்டார், நீக்கி போட்டார். வார்த்தையினால தடையை நீக்குவார். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டுங்க, அவ்வளவு வல்லமை. அவர் என்ன சொன்னார்? வாசிமா அந்த கடைசி வசனம் 48 லூக்கா. உன் விசுவாசம் ஒன்று. அவ்வளவு வார்த்தையில தடை நீங்கிச்சு. என்ன தடை? சரீர பலகீனம், வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி தடை. கட்டிலே தான் படுத்திருக்க சொல்லும் இல்லையா? பிரியமானவர்களே, அந்த தடை நீங்கிச்சு. அவருடைய வார்த்தையின் வல்லமையினால நம்ம வாழ்வின் தடைகள் மாறிற்று. இன்னைக்கு மாறிற்றுன்னு நம்புவோம் பிரியமானவர்களே. ஆமென், ஆமென். அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்ம மத்தியில வந்துட்டு இருக்குல்ல. தடைகளை நீக்கி போடுகிறவர்ங்கிற புது நாமத்தை நம்ம கையில கொடுத்திருக்காருல. பிரியமானவர்களே, நிச்சயமா அவருடைய வார்த்தையினால் தடைகள் நீங்குகிறது. அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தை இல்லையா? ஆமா, யோசித்து பார்க்கணும். நட்சத்திரங்களின் லட்சமும் அந்த வானத்தில் சுற்றி வருகிற எல்லா கிரகங்களும் கோள்களும் அதன் இடத்துல அழகா அப்படி நிக்குது பாருங்க. அதை ஏந்தி பிடிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அவர் தானே சொன்னாரு, ஒளி உண்டாகட்டும். அந்த வார்த்தைக்கு அடங்கி அப்படியே நிக்குதே. அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. நான் அப்படிதான் யோசித்து பார்ப்பேன். சாயங்காலம் வாக்கிங் போகும்போது மேலே பார்த்து நட்சத்திரங்களின் லட்சம் எல்லாம் அழகாய். ஏதாவது கீழே விழுந்து சேதம் உண்டாக்குதா? இல்லை. அவருடைய வார்த்தை அப்படியே அதை தாங்கி பிடிச்சு அவர் தானே உருவாக்கினார். வார்த்தையில உருவான அந்த நட்சத்திரம் அப்படி அழகா சுத்தி வருதான். ஆமென். அவருடைய வார்த்தையின் வல்லமை எப்படிப்பட்டது பாருங்கள் பிரியமானவர்களே. அதனால அவருடைய வார்த்தையினால நம் தடைகளை அவர் நீக்கி போடுகிறார். இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்காரு? மீகா 2ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. எத்தனாவது வசனம்? 13.
வாசிமாத தடைகளை நீக்கி ஆமென். நீங்க இந்த வார்த்தையை வைக்கணும். எதுல வைக்கணும்? உங்க சூழ்நிலை மேல வைக்கணும். விசுவாசத்தோட வைக்கணும். வச்சு பாருங்க, அந்த வார்த்தையின் வல்லமையினால தடை உடையும். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் பிராக்டிக்கலா சொல்லித்தாரேன். இந்த வார்த்தை என்ன செய்யணும்? உங்க தடை இருக்கிற இடத்து மேல வைக்கணும். மீகா 2:13 வச்சிடணும். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்லுகிறார். அவர்கள் தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு வாசலால உட்பிரவேசித்து கடந்து செல்வார்கள். நான் கடந்து செல்லுவேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே போகிறார். வார்த்தையின் வல்லமையினால தடைகளை மாற்றினார். 12 வருஷம் பெரும்பாடுங்கிற அந்த தடை அந்த மகளுடைய வாழ்க்கையில நீங்கிற்று. அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்க, ஒரு நம்ம வாழ்க்கையில பெரிய தடை என்ன தெரியுமா? தோல்வி, மறுபடி தோல்வி, அல்லது கடைசி நேரம் அப்படி வாங்க போவோம் பத்தியா, அந்த நேரம் அப்படி என்ன நடக்குனே தெரியாது, அப்படி கை நழுவி போயிடும். அதுக்கு பேர் பின்னடைவு. அதுக்கு பேர் என்ன? பின்னடைவு. ஆங்கிலத்தில் செட்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மோசமான தடங்க. இருதயத்தை சுக்குநூறா உடைச்சிரும். நீங்க எல்லாரும் அதை கடந்து வந்திருப்பீங்க நம்புறேன். என்னோட வாழ்க்கையில நான் நிறைய கடந்து வந்திருக்கேன். கதறி இருக்கேன், ஏசப்பா, நோ செட்பேக்ஸ் இன் மை லைஃப். இனிமே எனக்கு இந்த பின்னடைவு வேண்டாம். இந்த கையை நீட்டி பரிசை வாங்க போகும்போது கை நழுவி போகிற அந்த காரியம் எனக்கு வேண்டாம் சுவாமி, வேண்டாம், வேண்டாமப்பா. ஒரு மனுஷனை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்கும். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் பெரும்பாடு வியாதியஸ்தனாக இருந்த ஒரு மனுஷன் எருசலேம்ல பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருக்கிறான் இல்லையா? எத்தனை வருஷம் சொல்லுங்க? யப்பா, ஆமென், ஆமென். 5வது வசனம் வாசிமா. 5:5 எங்க? பெதஸ்தா குளத்தண்டையில, எருசலேம்ல. ஹல்லேலூயா. படுத்திருந்த அவனே உண்மையிலே நான் நினைச்சு பார்த்தேன். 38 வருஷம் ஒரு காரியத்துக்காக அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். 38 வருஷம் ஒரு காரியத்துக்காக தான் முயற்சி. என்ன காரியம்? என்ன காரியம்? அந்த குளம், பெதஸ்தா குளம் கலங்கும் போது உள்ள யாராவது என்ன இறக்கி விடணும். அதுக்கு ஆள் வேணும். நான் இறங்கிட்டேன்னா எனக்கு சுகமாயிரும். நம்பிக்கை. பிரியமானவர்களை, தூதன் வந்து குளத்தை கலக்குவானாம். அப்போ இறங்குகிறவனுக்கு சுகமாயிடுமா? அப்போ இந்த மனுஷன் எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருப்பார் யோசித்து பாருங்க. உருண்டு கூட போயிருப்பார் இல்லையா? ஏன்னா யாரும் அவரை தொட்டு அவரை தூக்கி உள்ள விட மாட்டாங்க. பக்கத்தில் நாரும் நாச்சம் எடுக்கும். 38 வருஷம் உருண்டு அந்த குளத்தண்டைக்கு அவர் போயிருப்பாரு. கடைசியில் உள்ள இறங்க எத்தனிக்கும் போது இன்னொருத்தன் இறங்கிடுவான். எப்படி இருக்கும்? அழுதுட்டே திரும்ப உருண்டு வந்திருப்பாரு. அப்புறம் திரும்ப இன்னொருத்தன் இறங்கிடுவான். திரும்ப யாராவது என்னை இறக்கி விடுங்களே அப்படின்னு கதறி உருண்டிருப்பார் இல்லையா? 38 வருஷம் மேலெல்லாம் அழுக்கு, வியாதி, கொடூரம். பிரியமானவர்களே, இயேசு அந்த மனுஷனை கண்டு அவனோட தடை, பாவம், எந்திரிச்சு நடக்கிறதுல தடை, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். எவ்வளவு பெரிய தடை! உட்கார்ந்த இடத்துல உட்கார்றது பெரிய தடை.
பிரியமானவர்களே, அடுத்த அடி எடுத்து வச்சாதான் ஜெயம். வைக்க முடியல. காலு குளத்துல தண்ணிய மிதிக்க போகும்போது இன்னொருத்த உள்ள குதிச்சிடுறான். எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு பின்னடைவு, செட் பேக். உண்மையிலே இந்த வார்த்தையை கேட்கும் போது என் உள்ளம் உடையும். ஏன்னா அது கொடூரமானது. நம்பி கடைசி நேரம் அப்படி கை நழுவி போகும். பார்த்தீங்களா? கொடூரம். இதெல்லாம் கொண்டு வர்ற பொல்லாத பிசாசை இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அழிக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரந்தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆதலால் ஒரு நாள் வந்தது, இயேசு அந்த மனுஷன்கிட்ட கேட்காரு, சொஸ்தமாகணும்னு விரும்புறியா மகனே? அவனுக்கு தெரியல, இந்த குளத்துல என்ன இறக்கி விட யாரும் இல்லை. அவன் நினைக்கிறான் இந்த மனுஷன் இறக்கி விடுவான் போல, நல்லா அன்பா விசாரிக்கிறானே. பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக வேளைகள்ல தடைகளை நீக்குகிறவர் தான் நம்ம மத்தியில வந்து விசாரிக்கிறாருன்னு தெரியாம தடைகளை நீக்க வேற ஏதாவது வழி இருக்கா நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்போம். ஆனா தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் அருகில தான் இருக்காரு. ஆமென், அருகில தான் இருக்காரு. அதனால எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதை மறந்தே போகக்கூடாது. அவனுக்கு தெரியல பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு தெரியல. அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு விடுதலை கொண்டு வரும்னு தெரியல. அவருடைய ஒரு வார்த்தையில என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த தடை, செட்பேக், பின்னடைவு மோசமானது. அந்த பேரை கேட்கும் போதே எனக்கு உள்ளெல்லாம் நடுங்கும். நான் அப்பாட்ட கேட்பேன், அப்பா இந்த மாதிரி செட் பேக்ல உள்ளவங்களை விடுதலையாக்குகிற அந்த வல்லமை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அது கொடுமையானது. திரும்ப திரும்ப தோல்வி, கடைசி நேரம் அப்படியே பரிதாப நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டு கதறி அழுவாங்க. அவ்வளோ போராடியும் வெற்றி எடுக்க முடியாத ஒரு நிலை. அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால அவன் என்ன செய்தான்? எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். இல்லையா? 8வது வசனம் வாசிமா. உடனே இன்னைக்கு என்ன நாள்? அம்மா, நம்முடைய பின்னடைவு 38 வருஷம், 33 வருஷம், 30 வருஷம், 25 வருஷம், 28 வருஷம், 17 வருஷம் குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் ஜெயம் எடுக்க முடியாம நீங்க தத்தளிச்சு போயிருக்கிறீங்களா? அந்த மனிதனை போல இன்னைக்கு இயேசு நம்ம அருகில் வந்து சொல்றாரு, உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நம்புவோமா? நம்புற எல்லாரும் ஒரு கைதட்ட அவர் கொடுப்போமா? அம்மா, உமக்கு நன்றி. பிரியமானவர்களே, இதுக்கெல்லாம் இப்படி தோல்வி, செட்பேக், பின்னடைவு இதெல்லாம் பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? சாபம். என்ன சொல்லுவாங்க? சாபம். நீங்க ஜெபிக்க போற இடத்துல ஊழியக்காரி அல்லது ஊழியக்காரர் என்ன சொல்லுவார்? சாபம். இல்லையா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும்
ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, அவர் மரத்தில் தூக்கப்பட்டார். எதுக்கு? நம்மளை பார்த்து சாபம் சாபம்னு சொல்றாங்கல்ல, அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி மரத்தில் அவர் சாபமானார். நம்ம சாபமா தொங்க வேண்டிய இடத்துல அவர் சாபமாயிட்டாரு. இப்ப நமக்கு சாபம் உண்டா? இல்ல. ஆனா அதை நம்பணுங்க, நம்பணும். நம்பினாதான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை. ஆமென், ஆமென். எனக்கு சாபம் இப்போ இல்லை, சாபத்தினால வந்த தடை இல்லை. சொல்லணும், அறிக்கையிடணும். சாபத்தினால வந்த தடைகள் இனிய வாழ்க்கையில இல்ல. மரத்தில் அவர் சாபமானார். என் சாபத்தை எல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டாரு. இப்ப நான் சாபம் இல்லாத ஒரு மனிதனாய் மனுஷியாய் நின்று கொண்டிருக்கிறேன். சாபம் இல்லை. சாபம்னா என்ன நினைக்கிறீங்களா? பிசாசு, சாத்தான். சாபம்னா சாத்தான், பிசாசு, அவ்வளவுதான். அவன் பேர் தான் சாபம். அவன் தான் சாபம். அவன் ஒரு மனுஷனை பின்தொடர்ந்து வருவதுதான் சாபம். அதை மாற்றி போடுறதுக்கு அவர் சாபமானார். சாபத்தை எல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டாரு. பிரியமானவர்களே, அதனால நமக்கு சாபத்திலிருந்து விடுதலையாகி 2 ஆசீர்வாதம் கிடைச்சுதான். என்ன ஆசீர்வாதம்? முதலாவது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தார் இல்லையா? ஆமென். பொன்னு வெள்ளியும் இருக்கக்கூடாதா? பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் இருந்தார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையில சாபமானார். சாபத்தை ஏற்றுக்கொண்டார். சாபத்தை பரிகரித்தார். சாபத்தை அழிச்சு போட்டார். சாப பிசாச தோற்கடித்தார். இப்ப சாபம் அப்படிங்கிற அந்த பொல்லாத பிசாசு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நம்புறீங்களா? நல்ல ஒரு கைதட்டு கொடுப்போமா? சாபத்தினால வந்த தடைகள், சாபத்தினால நம்முடைய வாழ்க்கையில வந்த தடைகள் இனி இல்லை பிரியமானவர்களே, இனி இல்லை. அதனால ஆபிரகாம் எவ்வளவு அழகா கானான் தேசத்தை சுதந்தரித்தாரோ, நாமும் கூட அதே போல கானானுக்குள்ள நுழைய முடியும். வாக்குத்தத்தம் தேசம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறதுல இருக்கிற தடைய தேவன் மாற்றி போடுகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறாதபடியும் பொல்லாத பிசாசு போராடுவான். ஆனா இன்னைக்கு அருள்நாதர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்ததுனால பிசாசு கொண்டு வர்ற தடையை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. எதுல? வாக்குத்தத்தம் நிறைவேறதுல. அதுலயும் தடை பண்ணுவான், அதை அகற்றி போடுகிறார். அடுத்து ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அது 2வது ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அப்ப பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த 2 ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் சாபமானார். சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். சாபத்தை பரிகரித்தார். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். என்னென்னலாம் செய்து தடைகளை நீக்கி போடுறார் பார்த்தீங்களா? அவருடைய சமூகத்தை நமக்கு முன்னாடி அனுப்புகிறாராம். அவருடைய தயவை நமக்கு முன்னாடி அனுப்புகிறாராம். அவருடைய நாமத்தை நமக்கு முன்னாடி அனுப்புகிறாராம். அவருடைய வார்த்தையினால் நம்மை விடுதலை ஆக்குகிறாராம். நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மனமிறங்கி தடைகளை நீக்கி போடுகிறாராம். அடுத்து சாபம். அவரே மரத்துல சாப பரிகாரம் செய்து நமக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுகிறார்.
ஆபிரகாமுக்கு உண்டான அந்த பொருளாதார ஆசீர்வாதம். அடுத்து ஆவியானவர் நமக்குள்ளே தங்குகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதம். கிடைக்காதுங்க, எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது. தாஜ்மஹாலை கட்டினது பெரிய, அது என்ன உலக அதிசயம் நினைக்கிறோம். இன்னைக்கு சர்வவல்ல தேவன் நமக்குள்ள வாசம் பண்றது தான் உலக அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென். அதனால் 2 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். தடைகளை நீக்கி போட்டு, தடைங்கிற சாபத்தை பரிகரிச்சு, தடைங்கிற சாபத்தை பரிகாரம் பண்ணி 2 ஆசீர்வாதங்கள், அது 2 நம்ம மேல ஊற்றப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி நன்றி. தடைகளை நீக்கி போடுகிறவர், புது நாமத்தை இன்னைக்கு நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு, இயேசு அவர்தான், யெஷூவா அவர்தான் தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால் தடைகள் நீங்கிற்று, தடைகள் நீங்கிற்று, தடைகள் நீங்கிற்று. அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால் தடைகள் நீங்கிற்று, நீங்கிற்று. அவருடைய சமூகம் அல்லது பிரசன்னம் நம்மோடு கூட காணப்படக்கூடுமானால் தடைகள் நீங்குகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதும் அவருடைய மகிமையான பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வருகிறது. அவருடைய மகிமையான பிரசன்னம், பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய மகிமையான பிரசன்னம் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்க முடியாதபடி தடை, முன்னேற்றத்தின் பாதையில் ஓட முடியாதபடி தடை, எதிராளிகளால தடை, சரீர பலவீனத்தினால தடை, ஆவியின் பலவீனத்தினால தடை, ஆத்மாவின் பலவீனத்தால தடை. அப்பா, சாபம், 38 வருஷ சாபம், சாபத்தினால தடை. இயேசுவே, இன்னைக்கு பரிகாரியாய் நீர் வந்திருப்பதற்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. அருள் பொழியும் உதடுகள் என் அருளாதர் இயேசுக்கே, என்ன அழகு, எத்துணை அழகு, அருளாதர் இயேசுவின் உதடுகள். இயேசுப்பா, நீர் எங்க மத்தியில் வந்திருப்பதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய மகிமையான பிரசன்னம் என் ஜனங்களை தொடுவதற்காய் நன்றி அப்பா. இன்னைக்கு தடையெல்லாம் மாற்றி போடுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து 7 விசை தடைகளை நீக்கி போடுகிறவர்ங்கிற அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட போறோம். இந்த நிமிடம் முதற்கொண்டு நம்முடைய வாழ்வின் தடைகளை அவர் மாற்றுகிறார். நம்புங்க, கண்டிப்பா சாட்சியோட வருவீங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், என் கூட சேர்ந்தே சொல்லுங்க, தடைகளை நீக்கி போடுகிறவர், 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 தடைகளை நீக்கி போடுகிறவர். இப்ப
அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நாமம் நம் மத்தியிலே நமக்கு முன்பதாக வந்திருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிற நாமம். அவர் தடைகளை நீக்குவதாய் சொல்லுகிறார். பின் அடைவுகள் இனி எங்க வாழ்க்கையில வேண்டாம் சுவாமி, அதெல்லாம் தாங்கிறதுக்கு எங்க உள்ளத்துல சக்தி இல்லப்பா. இயேசுவே, இயேசுவே, காலங்கள் போதும், காலங்கள் போதும், ஒரு வார்த்தை சொல்லும். இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற அந்த தடைகள், தடங்கிற அந்த மதில் நொறுங்கி விழுற மாதிரி நீங்க பார்க்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அதை தரிசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனே அதை காண்பிப்பார். தடைகள், தடை என்கிற மதில் என் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற தடைங்கிற மதில் உடைந்து விழுகிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து விழுகிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து விழுகிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து விழுகிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்துல. உடைந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஒரு சிலர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படுகிற தடைக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படுகிற தடைகளை நான் மாற்றுகிறேன், 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 மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. தடைகளை நீக்குகிறவர், தடைகளை நீக்குகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் வந்திருக்கிறார். ஓ, தடைகளை நீக்கி போடுகிறவர். இது முதற்கொண்டு உன் வாழ்வில் முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற அந்த தடையாகிய மனுஷன் அவன் முறிந்து விழுகிறான், முறிந்து விழுகிறான், முறிந்து விழுகிறான். பில்லி சூனியக்காரன், மந்திரவாதி இயேசுவின் நாமத்தில் அழிந்து கொண்டிருக்கிறான். எரியுண்டவோ இயேசுவின் நாமத்தில், நாமத்தில். பொல்லாத பிசாசு அவன் தோற்கடிக்கப்பட்டான், இன்று தோற்கடிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் ஜெயம் பெற்ற நாமத்தில் நான் சொன்னது தானையா, விடுதலையை என் ஜனங்கள் மேல் வைத்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இனி தடை இல்லைங்க. உங்க தடைகளெல்லாம் கர்த்தர் முன்னே சென்று, அவர் சமூகம் முன்னே சென்று எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி இருப்பதற்காய் நன்றி சொல்லுவோம். வாயை திறந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அடுத்து செட் பேக்ஸ்காய் ஜெபிக்கிறேன். பின் அடைவுகள், பின் அடைவு, பின் அடைவு. கடைசி நிமிஷம் எல்லாம் நல்லா நடந்தது போல இருக்கும், கடைசி நிமிஷம் கை நழுவி போகுதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள். நோ செட் பேக்ஸ், பின்னடைவு இல்லை. இயேசுவின் நாமத்தில் பின்னடைவு இல்லை, பின்னடைவு இல்லை, பின்னடைவுகள் இல்லை, பின்னடைவுகள் இல்லை, பின்னடைவுகள் இல்லை. அப்பா, பின்னடைவுங்கிற அந்த சாபம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருந்தது நொறுக்கப்பட்டது, நொறுங்கி போச்சு, நொறுங்கி போச்சு. இயேசுவின் நாமத்தில் பின்னடைவு இல்லை, பின்னடைவு இல்லை, பின்னடைவு இல்லை, பின்னடைவு இல்லை. பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சாபம் உடைந்தது, சங்கிலி
அருந்தது, கட்டுகள் உடைந்தது. இயேசு ராஜன், என் ராஜன், என் ராஜாதி ராஜன், ஜெயமெடுத்தீரே. சுவாமி, சாபங்கிற அந்த 3 எழுத்து எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த நிமிஷம் முதற்கொண்டு பரிகரிக்கப்பட்டதற்காய் நன்றி. அப்படியே நம்பி அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. பரிகரிக்கப்பட்டதற்காய் நன்றி, பரிகரிக்கப்பட்டதற்காய் நன்றி. தடைகள் இல்லை இயேசுவின் நாமத்தில், பின்னடைவுகள் இல்லை இயேசுவின் நாமத்தில். அப்பா, 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 இயேசு, இயேசு, இயேசு. எல்லார் மேலேயும் ஒரு புதிய எண்ணெயை நான் பார்க்குறேன். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்குரிய அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தையும் உங்க எல்லார் மேலேயும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் பேர் பேராய் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், 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 ஆமீன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்ம எல்லாரும் உட்காருவோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் இன்னைக்கு மகிமையா நம் மத்தியில வெற்றி சிறந்திருக்கிறார். நம்பிக்கையோடு போங்க. உங்க வாழ்க்கையில காணப்பட்ட அந்த குறிப்பிட்ட தடை இல்லை, நிச்சயமா இல்லை. நம்புங்க. ஏன்னா இந்த வார்த்தையை தெளிவாய் கர்த்தர் என்கிட்ட பிரசங்கிக்கும்படி நைட்டு 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் அந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா தேவன் நைட்டு தான் என்கிட்ட பேசினார். பிரியமானவர்களே, அவர் சொன்னதான். அவருடைய வார்த்தை கடந்து வந்தது நான் விடுதலை தான். நம்பிருங்க. அப்படி குழந்தை மாதிரி தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஐயா இருந்தால் பர்த்டே இதெல்லாம் கேட்பாங்க. யாருக்காவது பர்த்டே இருக்கா? பர்த்டே, வெட்டிங் டே, திருமண நாள். நான் எப்பவும் வசனத்தை முடித்த பிறகுதான் பேச்சே வரும். ஆமென். இப்போ பேசுவேன் நல்லா. ஆமென். அதுவரைக்கும் பேச்சு வராது. விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை வேணும். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, யாருக்கும் இல்லை இல்லை. ஆமென். ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட இன்று தடைங்கிற அந்த பொல்லாத பிசாசு, அந்த சாப பிசாசு அழிக்கப்பட்டான். அவ்வளோதான். சந்தோஷமாய் நாம் கடந்து செல்வோம். சாபம் இல்லை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.